கேஸ் உங்கள் மேலே போடுறாங்க அப்படின்னா அந்த வழக்கை நீங்கள் என்னென்ன கிரவுண்ட்ஸில் டிஃபென்ஸ் பண்ணலாம், வாட் ஆர் த கிரவுண்ட்ஸ், என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்குது செக் பவுன்சிங் வழக்குக்கு எதிராக அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்குறோம். வணக்கம், நான் உங்கள் ரஷ்யா கலி. செக் பவுன்சிங் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 138 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் தான் அது அதை ஒரு அஃபென்ஸாக சொல்லுது. அதில் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படி இருந்தால் தான் அது ஒரு செக் பவுன்சிங் கேஸ் அப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளை ஆனால் தான் தட் அமௌண்ட்ஸ் டு ஒன் அஃபென்ஸ். இப்போ ஒரு மனுஷனுக்கு கை கால் மூக்கு அது மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்தால் தான் அந்த மனிதன் சொல்ல முடியும். இப்போ ஒரு மனுஷனுக்கு தலையே இல்லைன்னு அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அவனை மனுஷன் சொல்ல முடியாது, முண்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த செக் பவுன்சிங் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அதில் எல்லா விஷயங்களும் கரெக்டாக கம்ப்ளை பண்ணால் தான் தட் அமௌண்ட்ஸ் டு அஃபென்ஸ். இப்போ இதில் ஏதாவது ஒரு விஷயம் செயல்படலை இல்லை அப்படின்னா அது தட் வில் நாட் கான்ஸ்டிடியூட் அஃபென்ஸு. அது ஒரு அதனால அப்போ அந்த கிரவுண்டை ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருந்தாங்க, ஏதாவது ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா அதை வச்சு நீங்கள் வெளியே வரலாம். ஸோ இப்போ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரவுண்ட்ஸ்ன்ற தனிப்பட்ட முறையில் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ செக்ஷன் 138 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அப்போ அதில் சொல்லப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒன்று பண்ணாமல் இருக்கா, நடக்காமல் இருக்கா அப்படின்னா அப்போ அதை ஒரு கிரவுண்டாக எடுத்துக்கலாம். இப்போ செக்ஷன் 138 பார்த்தீங்கன்னா வேர் எனி செக் வாஸ் drawn by a person on an account maintained by him with a banker for the payment of amount of money to another person out of that account for discharge in whole or in part of any debt or other liability is returned by the bank unpaid either because of that amount of money standing to the credit of that account is insufficient to honor the check or that it exceeds the amount arranged to be paid from that account by an agreement made with the bank. Such person shall be deemed to have committed an offense and shall without prejudice to any other provisions of the act be punished with imprisonment for a term which may be extended to 2 years or with fine which may extend to twice the check amount, provided nothing contained in this action shall apply unless the check has been presented within a period of 3 months or from the date on which it was done or within the period of its validity, whichever is earlier. The payee of the holder of the check, as the case may be, makes a demand for the payment of the said amount money by giving notice in writing to the debtor of the check within 30 days of the receipt of the information by him. ஸோ இதெல்லாம் அந்த ஒரு கண்டிஷன்ஸாக போட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கணும், அந்த செக்கு ஒரு டெப்ட்டுக்காக கொடுத்துருக்கணும், லைபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுறது ஹோல் லைபிலிட்டியோ அல்லது பார்ட் ஆஃப் லைபிலிட்டியோ கொடுத்துருக்கணும். அந்த செக்கு யாருக்கு எந்த ட்ராய் பேங்க்கில் ட்ரா பண்ணுங்களோ அந்த பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கணும், வித்தின் த டேட் 3 months டேட்டில் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அது பவுன்ஸ் இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்ற காரணத்துக்காக பவுன்ஸ் ஆகிருக்கணும், அல்லது எக்ஸீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட் அந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் அந்த அரேஞ்ச்மெண்ட் ஜாஸ்தி இருந்துக்கணும். அதுக்கு மேலே அதை ப்ரெசென்ட் ஆனது உடனே ஒரு 15 daysக்குள்ளே டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அந்த வித் நோட்டீஸில் அந்த நோட்டீஸ் கொடுத்து அதில் பணம் பேமெண்ட் பண்ணலைன்னா தான் அந்த அமௌண்ட் ஆஃபென்ஸ் ஆகும். ஸோ இது சாதாரண தி இன்க்ரீடியன்ட்ஸ், இதெல்லாம் ஸ்டெப்ஸ் நடந்தால் தான் ஒரு அமௌண்ட்டாக அந்த ஆஃபென்ஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த கிரவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 17 கிரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதனோட ஜட்ஜ்மெண்ட், இதனோட ரிலவெண்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னன்றதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்கு ஒரு செக்யூரிட்டியாக தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ண சமயத்தில் அது அந்த லைபிலிட்டி, அந்த பேமெண்ட் பண்ணணுன்ற லைபிலிட்டி வரல அப்படின்ற காரணத்துக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த 10 SCC 452 ஜட்ஜ்மெண்ட் படி நம்ம அதை கிரவுண்டாக ரைஸ் பண்ணி நம்ம அதில் வெளியே வரலாம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி செக், அதாவது கடன் வாங்கும்போது ஒரு செக்யூரிட்டி செக்கை கடன் வாங்கும்போது ஒரு செக்யூரிட்டி செக்கை வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ நம்ம பணம் தரலைன்னா அது அந்த சமயத்தில் ப்ரெசென்ட் பண்ணி
அதை செக் பண்ணி 138 அஃபென்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அது வந்து செல்லாதுன்ற முதல்ல ஒரு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வியூ எடுத்தது. ஆனால் இப்போ அந்த வியூ மாறி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த செக்யூரிட்டி செக் கொடுத்தா கூட செல்லுபடி ஆகும், கேஸ் ஃபைல் பண்ணலாம், அஃபென்ஸ் ஆகும். பட் என்னென்னா அந்த லைபிலிட்டி வந்து அந்த சமயத்தில் இருந்திருக்கணும். அப்போ தான் வந்து அந்த லைபிலிட்டி இருந்தால் தான் அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த பேமெண்ட் பண்ணணுன்ற லைபிலிட்டி இருந்தால் அப்போ வந்து அது அஃபென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் கடன் வாங்குறாரு, அந்த கடனை வந்து ஒரு 6 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் தருவேன்னு சொல்கிறாரு. இப்போ செக்யூரிட்டி செக்கை கையில் வச்சுருக்காரு. இப்போ வந்து அவங்களோட பேமெண்ட் பீரியடை வந்து லைபிலிட்டி திருப்பி கொடுக்கணுன்ற விஷயமே வந்து உதாரணத்துக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கொடுக்குறாரு. வீடை ஃபுல்லாக கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த அமௌண்ட்டோட தரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு கட்டியே பிடிக்கல. ஸோ அப்போ பார்ட்டாக கட்டிகிட்டு இருக்க சமயத்தில் இந்த செக்யூரிட்டி செக் யூஸ் பண்ணாருன்னா வச்சுங்களேன், அப்போ இந்த லைபிலிட்டி வரல. ஸோ அந்த மாதிரி இந்த செக்யூரிட்டி செக்கை கொடுத்தது வந்து லைபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்ற அந்த ப்ரெசென்ட் பண்ணும்போது லைபிலிட்டி வரலை அப்படின்னும் போது அது ஒரு கிரவுண்டாக எடுத்து வெளியே வரலாம். ரெண்டாவது வந்து நோ லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட். அதாவது வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2008 4 SCC 54 பேஜில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இல்லை, லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இல்லைன்னா அப்போ வந்து அதை ஒரு கிரவுண்டாக ரைஸ் பண்ணி அந்த கிரிமினல் கேஸை வந்து வெளியே வரலாம். அதாவது செக்ஷன் 139 ஆஃப் த செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, அது வந்து எந்த ஒரு செக்கும் வந்து அது லீகல் ப்ரிசம்ஷன் இருக்குது. என்ன ப்ரிசம்ஷன் சொல்கிறாங்கன்னா, இந்த செக்கு யாருக்காக கொடுத்துருக்காங்களோ அது வந்து அவங்களுக்கு ஒரு லோனை டிஸ்சார்ஜ் பண்ணுறது, ஹோல் லோனை டிஸ்சார்ஜ் பண்ணுறதால பார்ட் லோன் டிஸ்சார்ஜ் பண்ணுறதா கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது. ஆனால் அந்த ப்ரிசம்ஷன் வந்து பிரேக் பண்ணலாம். அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்றத வந்து ஒரு சில விஷயங்கள் எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ரிசம்ஷனை பிரேக் பண்ணி அந்த ப்ரிசம்ஷனே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ரிஃப்யூட்டபிள் ப்ரிசம்ஷன், அதை மாற்றக்கூடிய ப்ரிசம்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து என்ஃபோர்ஸபிள் டெப்ட்டுக்காக கொடுக்கப்படலைன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் அந்த கிரவுண்டாக கூட ஒரு எடுத்துக்கலாம். இப்போ 2007-6 SCC இந்த ஜட்ஜ் 528 வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a legally enforceable debt or liability must exist at the time of presentation. ஒரு செக்கை ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து ஒரு லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட்டோ லைபிலிட்டி இருந்தால் தான் அதை வச்சு ஒரு அஃபென்ஸாக பண்ண முடியுமே தவிர அப்படி இல்லை லைபிலிட்டி இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மூணாவது கிரவுண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்கை வந்து கோயர்ஷன் ஆர் ஃப்ராட் பண்ணி வாங்குறது, அவரை ஏமாற்றியோ ஒரு செக்கை கொடுக்குறாங்க, சும்மா கொடுப்பாங்க, லைட்டை கையெழுத்து போட்டு பண்ணி வேறு ஏதாவது பேப்பரை காமிக்கிறோம், செக்கில் கையெழுத்து வாங்கிட்டு இது மாதிரி பண்ணி ஏமாற்றி ஒரு கையெழுத்து வாங்கினா அதை வந்து அந்த கிரவுண்டை கூட ஒரு கிரவுண்டாக எடுத்து நம்ம வந்து அந்த கிரவுண்டில் வந்து வெளியே வரலாம். ஸோ இது வந்து செக்ஷன் 2019 4 SCC 197 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the accused can rebut the presumption by proving the check was obtained fraudulently under coercion. ஸோ செக்ஷன் 139 வந்து செக்கு வந்து ஒரு லைபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ப்ரிசம்ஷன் இருந்தாலும் அந்த ப்ரிசம்ஷனை பிரேக் பண்ணுற மாதிரி அதை பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா அந்த ரிவர்ஸ் வந்து செக்கை இதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்ற ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நாலாவது கிரவுண்ட் என்னென்னா மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் பண்ணினா, இப்போ செக்கு வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அவங்க வந்து வேறு மாதிரி மாற்றிடுறாரு. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து செக் வந்து 10,000 ரூபாய்க்கு செக் கொடுக்குறாரு, இவர் வாங்குறவர் என்ன பண்ணுறாரு, கூட ஒரு சைபர் சேர்த்து 1 லட்ச ரூபாயை மாற்றிடுறாரு. இல்லை 1,10,000 ஒரு 10,000 போட்டுக்காரு, முன்னாடி ஒன்றை போட்டு இது 1,10,000 அப்படின்ற மாதிரி மாற்றிடுறாருன்னு வச்சுங்களேன். இது மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். ஸோ அது மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிரவுண்ட் எடுத்தால் கூட அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு வேலை கிரவுண்டு. இது வந்து 2007 2 SCC 258 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் வித்தவுட் ட்ராயர்ஸ் கன்சென்ட் இன்வாலிடேட் செக். ஸோ ட்ராயர் யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் ஒரு மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் பண்ணால் அது ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்டை வச்சு நம்ம வந்து செக் பவுன்சிங் கேஸை உடச்சிடலாம். நாலாவது வந்து செக் சிக்னேச்சர் டிஸ்பியூட் பண்ணுறாங்க. இப்போ நான் கையெழுத்தே என் கையெழுத்து கிடையாது, செக்கு மட்டும் என்னோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு திருடிட்டு அதை கையெழுத்து போட்டு போட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுத்திங்கன்னா, அது மாதிரி கையெழுத்து நம்ம அவங்களுடைய கையெழுத்துலாம் வேறு யாராவது ஃபோர்ஜ் பண்ணால் கூட அது வந்து 2009 2 SCC 513 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அக்யூஸ் கேன் டிஸ்ப்ரூவ் லைபிலிட்டி பை ப்ரூவிங் த சிக்னேச்சர் அண்ட் த செக் டஸ் நாட் பிலாங் டு என்னோட செக்குலேருந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து கூட இந்த கிரவுண்ட் வெளியே வரலாம். அடுத்த 6வது கிரவுண்ட் என்னன்னா, செக் ப்ரெசென்டட் பியாண்ட் வேலிடிட்டி பீரியட். ஒரு செக் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அதை வந்து 3 மாதத்துக்குள்ளே
ப்ரெசென்ட் பண்ணணும். இல்லைன்னா அதில் வேலிடிட்டி என்ன பீரியட் போட்டிருக்கோ அதுக்குள்ளே பீரியட் பண்ணணும். அப்போ அந்த 3 மாதத்துக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணாமல் லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, இல்லை காலதாமதம் பார்த்தோம்னா அதனால செக் பவுன்சிங் கேஸ் வராது. அப்படி இப்போ லேட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அதவே ஒரு க்ரௌண்டாக எடுத்துக்கலாம். அப்புறம் இன்சஃபிஷியன்ட் நோட்டீஸ், அடுத்து 7வது க்ரௌண்ட் இன்சஃபிஷியன்ட் நோட்டீஸ். செக் பவுன்ஸ் ஆனதுனாலே உடனே அஃபென்ஸ் ஆகாது. ஸோ அவங்க அதுக்கு செக் பவுன்ஸ் ஆனதுலேருந்து 15 நாளைக்குள்ளே ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். இது மாதிரி எனக்கு பணம் படல, எனக்கு இப்போ என்ன சொல்லணும், நோட்டீஸ் பீரியட் ப்ரொவைடட் அது 30 நாளுக்குள்ளே, செக் பவுன்ஸில் 30 நாளுக்குள்ளே நோட்டீஸ் அனுப்ப சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு அமெண்ட்மெண்ட்டில் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதில் அப்புறம் பார்த்து சொல்கிறேன். ஸோ செக் பவுன்ஸ் ஆனவுடனே அதில் ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், எனக்கு பணம் கொடுக்கும், செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே பேமெண்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி. அந்த நோட்டீஸ் அந்த வித்தின் டைமில் அனுப்பலைன்னா அதுவும் ஒரு க்ரௌண்டாக இருக்கும். அது நோட்டீஸே அனுப்பலைன்னா கூட கேஸ் போட முடியாது. அப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க எல்லாம் கரெக்டாக அவங்க சர்வ் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு சர்வ் பண்ணி பேமெண்ட் பண்ணலன்னா தான் அஃபென்ஸ் வரும். ஸோ அந்த க்ரௌண்டில் கூட நம்ம இன்சஃபிஷியன்ட் நோட்டீஸ் இதை பார்த்தீங்கன்னா 1999 7 SCC 510 என்ன சொல்லுவாங்க, ப்ராப்பர் சர்வீஸ் ஆஃப் லீகல் நோட்டீஸ் இஸ் மேண்டேட்ரி ஃபார் அ வேலிட் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் நோட்டீஸ், அதாவது இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2009 1 SCC 720 ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் நோட்டீஸ் ரெக்வயர்மெண்ட் கேன் இன்வேலிடேட் கம்ப்ளைண்ட். ஸோ நோட்டீஸ் கொடுக்கலன்னா கம்ப்ளைண்ட்டே இல்லைன்ற மாதிரி வரும். அப்புறம் 8வது க்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் டைம் லிமிட்ஸ். ஸோ அந்த டைம் லிமிட்குள்ளே அதை பண்ணலை அப்படின்ற அதுவும் ஒரு அந்த க்ரௌண்டோட வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2014 10 SCC 713 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் மஸ்ட் பி ஃபைல் வித்தின் த பீரியட் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி டைம் லிமிட்டில் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலன்னா கூட அது கேஸ் என்னைக்கு பேமெண்ட் கொடுக்குறான், பேமெண்ட் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சோன்னா பணம் பேமெண்ட் பண்ணல, பணம் பேமெண்ட் பண்ணலாம். அப்போ பணம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு 15 நாள் டைம் கொடுக்குறோம். 15 நாள் டைம் கொடுக்கணும்னா அதுலேருந்து 1 மாதத்துக்குள்ள கேஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ என்னைக்கு ரிசீவ் பண்ணாலும் அதுலேருந்து 15 நாளுக்குள்ள பணம் பேமெண்ட் பண்ணணும். பணம் பேமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த 15 நாள் என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது அதுலேருந்து 1 மந்த்துக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணணும். அதை கழிச்சு காலந்தாழ்த்து ஃபைல் பண்ணால் அப்போது இந்த கேஸ் செல்லாதுன்ற மாதிரி தான் இந்த செக்ஷன் சொல்லியிருக்கு. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கண்ட்ரோல் டிலே பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அலோவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கண்ட்ரோல் டிலே கண்ட்ரோல் பண்ணுற டிலே ஆச்சுன்னா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுக்கு அவன் அப்படி அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு அதர் சைடு அக்யூஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு 2 பேரும் விசாரணை பண்ணலாம், ஜட்ஜி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிலே கேஸ் இன் டைமில் ஃபைல் பண்ணலன்னா அதுவும் ஒரு க்ரௌண்டு. அப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபண்ட் இன்சஃபிஷியன்சி. சப்போஸ் செக் பவுன்ஸ் ஆனது ஃபண்ட்ஸு இப்போ 1 லட்ச ரூபா செக் கொடுக்குறீங்க, பேங்க்கில் 2 லட்ச ரூபா இருக்குது, அப்போ அதனால பணம் இருந்து செக் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ அது இந்த அஃபென்ஸ் ஆகாது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாப் பேமெண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிடுறோம், ஒருத்தனுக்கு சரக்கு வாங்குறாங்க, அவங்க சரக்கு வாங்கின சரக்கு சரியில்லை, ரொம்ப டிஃபெக்டாக இருக்குது, உடனே ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்து செக்கை பவுன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க, செக் பவுன்ஸ் ஆகுது. அப்போ பேங்க்கில் சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்குது, பட் ரிட்டர்ன் ஆன செக் என்ன காரணத்துக்காக பவுன்ஸ் ஆகுதுன்னா ஸ்டாப் பேமெண்ட் பண்ணுறது. அப்போவும் அந்த மாதிரி கேஸில் கூட அது 138 அஃபென்ஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2006 SCC 229 அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு அதில் ஸ்டாப் பேமெண்ட் டியூ டு போனஃபைட் டிஸ்பியூட் மே நாட் கான்ஸ்டிடியூட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செக்ஸ் இஷ்யூட் வித்தவுட் கன்சிடரேஷன். ஸோ ஒருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அப்படி அந்த மாதிரி சமயத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு செக் அப்படின்னா அது அதுக்கு மேலே அஃபென்ஸ் ஆகுது. உதாரணத்துக்கு ஒருத்தர் கல்யாணத்தில் போகிறாரு, ஒருத்தர் ஒரு கல்யாணத்தில் போய் பார்க்குறாங்க, ஒருத்தர் ஒரு மேரேஜ் கிஃப்ட் அப்படின்னு ஒரு செக்கை கொடுக்குறாரு, அவங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அப்போ அதை கொடுத்துட்டு அது பவுன்ஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் போடணும்னா அது கன்சிடரேஷன் இல்லை. கன்சிடரேஷன்றது மறுபயன். நான் ஒன்று செஞ்சால் நீங்கள் என்ன செய்யணும், நான் ஒரு 100 ரூபா கொடுத்தேன்னா 100 ரூபாய்க்கு நீ ஒரு 100 ரூபாய்க்குள்ள பொருளை கொடுத்தா நான் 100 ரூபா கொடுக்குறேன். 100 ரூபாய்க்குள்ள பொருளை நீங்கள் கொடுக்குறது எனக்கு கன்சிடரேஷன், 100 ரூபா நான் கொடுக்குறது உங்களுக்கு கன்சிடரேஷன். இப்படி கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லாமல் சும்மா ஒரு இலவசமாக கொடுக்கறதுக்கெல்லாம் கன்சிடரேஷன் இல்லைன்னா அப்போ அது அதை வச்சு செக் பவுன்சிங் கேஸ் போட முடியாது. அப்புறம் லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். கேஸ் எந்த கோர்ட்டில் கரெக்டாக போடணுமோ அந்த கோர்ட்டில் தான் போய் ஃபைல் பண்ணணும். இப்போ 2014 9 SCC 129 என்ன சொல்றாங்கன்னா, the jurisdiction lies where the check was dishonored and not where it is issued. செக் எங்கே கொடுக்கப்பட்டதோ அந்த கோர்ட்டில் கூட கிடையாது, எந்த இடத்துல பவுன்ஸ் ஆச்சோ அந்த இடத்துல தான் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 12வது க்ரௌண்டு பார்த்தீங்கன்னா, செக் நாட் ப்ரெசென்டட் அட் ட்ரை பேங்க். ஸோ எந்த பேங்குக்கு செக்கு பணம் கொடுக்கணும்னு போடணுமோ அந்த பேங்க்கில் போய் ப்ரெசென்ட் பண்ணாமல் வேறு எங்கேயோ போய் ப்ரெசென்ட் பண்ணால் கூட அது ஒரு க்ரௌண்டாக எடுத்துக்கலாம்.
ஸோ இது 2010-12 SEC 146 என்ன சொல்லியிருக்குன்னா, இஃப் த செக் இஸ் நாட் பிரசன்டட் அட் த ட்ராய் பேங்க் நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் அண்டர் செக்ஷன் 138ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செக் லாஸ்ட் ஆர் மிஸ்யூஸ்ட், காணா போன செக் எடுத்து ஒருத்தங்க மிஸ்யூஸ் பண்ணுறான், அது மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட அது ஒரு வேலிட் கிரவுண்டு. ஸோ 2007-12 SEC 714 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த செக் வாஸ் லாஸ்ட் ஆர் ஸ்டோலன் ஆர் மிஸ்யூஸ்ட் செக்ஷன் 138 வராது அப்படின்னு பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்புறம் செட்டில்மெண்ட் பிட்வீன் பார்ட்டிஸ், இப்போ அவங்களுக்கு செக்கு பவுன்ஸ் ஆச்சு, அதுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டாங்க, பணத்தை கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாமான்னா, அப்போ அதுக்கு வந்து பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2018-1 SEC 560 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கேஸில் வந்து செட்டில்மெண்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ் கேன் லீட் டு குவாஷிங் த ப்ரொசீடிங்ஸ். அதாவது நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் பணத்தை கொடுத்துட்டோன்னா நீங்கள் ஹைகோர்ட்டில் போய் அதை குவாஷ் பண்ண சொல்லி ஹைகோர்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அப்புறம் டிஸ்பியூட் ஆன் குவாண்டம் ஆஃப் லைபிலிட்டி, அதாவது வந்து இவங்களோட இப்போ கணக்குப்படி பார்த்தா ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், அவங்களுடைய கணக்குப்படி பார்த்தா ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு லோன் இருக்குது, லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்குறாங்க, 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கு கொடுத்துட்றாரு, பட் 2 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணிடுறாரு. அப்போ அவங்களுக்கு உண்மையில் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? 8 லட்ச ரூபா தான். இப்போ 10 லட்ச ரூபா செக்கத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாரு, அப்போ குவாண்டம் ஆஃப் லைபிலிட்டி மாறுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கூட இந்த மாதிரி கேஸுக்கு 2002 SEC 46 போட்டுலாம், இஃப் த செக் அமௌண்ட் எக்ஸீட் த ஆக்சுவல் லைபிலிட்டி இட் வீக்கன்ஸ் தி கேஸ் அண்டர் செக்ஷன் 138ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரீமெச்சூர் ப்ரெசன்டேஷன், ஒரு டைமுக்கு முன்னாடியே அந்த லைபிலிட்டி வர்றதுக்கு முன்னாடியே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம முதலே சொன்ன மாதிரி, இப்போ வந்து ஒரு வீடு கட்டி தரேன்னு சொல்கிறாரு, அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு இத்தனாந்தேக்கு டெலிவரி பண்ணுவேன், அப்போ அந்த எனக்கு வந்து அப்போ நீங்கள் அதுக்குள்ள செக் இப்பயே கொடுத்துருன்னு வாங்கி வச்சுக்கிறாரு. வீடை கட்டல பாதி கட்டினாப்பில் இருக்குது, டெலிவரியும் பண்ணல, உடனே செக்கை ப்ரெசென்ட் பண்ணிடுறாரு. ஸோ வந்து லைபிலிட்டி வந்து வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு உண்மையில் நம்ம பணம் கொடுக்கணுன்ற அவசியத்துக்கு முன்னாடியே ஒரு செக்கத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து 2014-12 SEC 539 என்ன சொல்லியிருக்குன்னா, செக் presented before liability becomes dues does not attract section 138ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, செக் பவுன்ஸ் டியூ டு டெக்னிக்கல் ரீசன்ஸ். ஒரு டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால இப்போ வந்து டேட்டை தப்பாக ஃபைல் பண்ணிட்டோம், கையெழுத்து போகிற இடத்துல ஒரு அடித்து எழுதியிருக்காங்க, அதை அடித்து எழுதியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி செக்ஷனில் அதுக்காக ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா, அதுக்காக வந்து செக் பவுன்சிங் கேஸ் போட முடியுமான்றதை பற்றி என்ன சொல்லும்போது 2009-14 SEC 683 என்ன சொல்லுங்கள், டெக்னிக்கல் ரீசன் லைக் சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் மே நாட் ஆல்வேஸ் அட்ராக்ட் லைபிலிட்டி அண்டர் செக்ஷன் அப்படி 138 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு 17 கிரவுண்ட்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருக்கோம். இந்த ஒரு செக் பவுன்சிங் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 17 வகையான கிரவுண்ட்ஸ் நம்ம ரைஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது கூட அப்பப்போ கேஸினுடைய தன்மையை பொறுத்து வேறு என்னென்ன சூட்டபிள் கிரவுண்ட்ஸ் இருக்கோ அதையும் ரைஸ் பண்ணலாம். கேஸ் எல்லாம் ரைஸ் பண்ணலாம்னா கடைசியாக கண்டெஸ்ட் பண்ணும்போது, ப்ளீடிங் பண்ணும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் புள்ளியை கூட நீங்கள் ரைஸ் பண்ணலாம். ஸோ கோர்ட்டு இப்போ ஒரு கேஸில் வரும்போது கன்விக்ஷன் கொடுக்கும்போது ஜட்ஜி கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ கடையில் நீங்கள் ஒரு குற்றவாளியாக கருதுறேன், தண்டனை கொடுக்க போகிறேன், உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட ரீசன் நான் உங்களோட நிலைமையை சொல்லி எங்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்க, தண்டனை குறைச்சி கொடுங்கன்றதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் உடம்பு சரியில்லை, நீங்கள் தான் ஒரு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறீங்க, நீங்கள் ஜெயிலில் போனால் உங்கள் ஃபேமிலியே என்னோட ரொட்டை நிற்கும், இல்லை வேறு என்ன ஹெல்த் உங்கள் இஷ்யூஸ் இருக்குது, நான் இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை மிரட்டி தான் வாங்கிட்டாங்க உண்மையிலே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளோட அமௌண்ட்டையோ தண்டனையோட இது கூட கோர்ட்டு குறைச்சி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கம்மியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஒரு செக் பவுன்சிங் கேஸினுடைய என்னென்ன கிரவுண்ட்ஸ் எடுக்கலான்றதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ. இப்போ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு செக் பவுன்சிங் கேஸ் வந்தால் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்றதை அது போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரசியாக் சட்டம் அறிவோம் என்ற தமிழ் சேனலும் ரசியாக் லா டியூப் என்ற இங்கிலீஷ் சேனல் இருக்குது. அதையும் தவிர்த்து உங்களுக்கு வந்து பர்சனலாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டைம் பெர்மிட்ஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் டைம் பெர்மிட்ஸ் பண்ணால் உங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளையும் ஃபோன் மூலியமாகவோ இல்லை நேரில் வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொடுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சட்ட அறிவு பெருக்கிங்க. நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் ரசியா கலை.